परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृता धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம் சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம். கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம். உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம். ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம். ஆணை பெற்று எடுத்தாய் பெண்ணே, ஆதி சக்தி நீதான் பெண்ணே, தர்மயுத்தம். பஞ்சை போன்ற நெஞ்சிக்குள்ளே தீ எதற்கடா, கையில் ஏந்த பூக்கள் உண்டு கத்தி எதற்கடா, ரத்தம் சிந்தும் யுத்தம் இங்கே தேவையில்லையடா, நித்தம் ஜெயிக்கும் வாழ்க்கை மட்டும் நமக்கு வேண்டுமடா. போராட்டம் இல்லாமல் வரலாறு கிடையாது, தலைக்கற்கள் நீ தாண்டி நடைபோடு, சொர்க்கம் உன் பக்கத்தில் நித்தம் செய் தர்மயுத்தம். Battle of war, man to man, daily ego war. Cold war, it's a slow poison. Country to country, it happens often. ஒரு முறை உலகில் உந்தன் பிறப்பு, உனக்குள் இங்கே அச்சம் எதற்கு, வீரம் வேண்டும். மனிதனுக்குள் கடவுள் உண்டு, தேடி பாரடா. மற்றவர்க்கு வாழும் போது தெய்வம் நீயடா. குற்றமில்லா மனிதனை இங்கே யார் கண்டது, நீதி சொல்ல அவனிடம் மட்டும் நிஜம் உள்ளது. தர்மயுத்தம். മീനക്കുട്ടി, ഞാൻ പറഞ്ഞത് മനസ്സിലായാലോ? ஏய் ஸ்டூபிட் ஊருக்கி நீ எல்லாம் அக்கா தங்கச்சியோட பிறக்கல? மேடம், எல்லாருமே அக்கா தங்கச்சினா அப்ப யாரோட தான் ஜாலியா பேசுறது? நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. மேடம், ஜஸ்ட் போன்ல பேசுறதே ஓவர்னா மத்ததெல்லாம் எப்படி? ஏய் போத நிறுத்து. உன்னெல்லாம் சைபர் கிரைம்ல பிடிச்சு கொடுத்து கம்பி என்ன வைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டே. இடியட். ஐயோ வேண்டாம் டார்லிங், உன் ஐஸ்கிரீம் வயசால எனக்கு சாபம் விட்டுறாத. பத்தினி சாபம் பலிக்குன்னுவாங்க. அப்படி பழிச்சிருச்சுன்னா நம்ம லைஃப் என்ன ஆகுறது? நோ நோ நோடா செல்லம். கூல் கூல் டார்லிங். தைரியம் இருந்தா உன் பேரை சொல்லுடா. என்ன இது, இவ்வளவு நேரம் பேசியும் என் வாய்ஸ் தெரியலையா? நான் தான் உனக்கு மட்டுமே சொந்தமான உன்னோட செல்ல ரகு. ரகு? எஸ், ரகு. ரகுராமன். ரகுராமனா? ரகு ரகு நீயா பேசுற? எஸ், நானே தான். என்னாச்சு ரகு உனக்கு? ஏன் என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு என்னாச்சு, ஏன் ஆச்சுன்னு எனக்கே தெரியல. பட் ஒரு விஷயம் நல்லா புரியுது. ஐ அம் இன் லவ் வித் யூ மீனக்குட்டி. ஐ டு டார்லிங்னு சொல்றா செல்லம். ரகு, this is too much. இரு, நான் நேர்ல வரேன். நேர்ல வந்து உன்கிட்ட பேசிக்கிறேன். Shit.
என்ன ஐடியாவில் இருக்கான்னு நூல் விட்டு பார்த்தா சிலிர்த்துக்கிறாளே. சார் மீனாமா கிட்ட போய் இந்த மாதிரி பேசுறீங்களா சார்? மீனாமாங்கிறியே, அவங்க என்ன உன் அம்மாவா? சார் என்ன இருந்தாலும் என்னடா இருந்தாலும் போனாலும் மீனா மேடம் தான் டென்ஷன் ஆயிட்டாங்க. நீ ஏன் டென்ஷன் ஆகுற? எனக்கு தேதி என்ன? கேலண்டரை பாரு. April 1st முட்டாள்கள் தினம். ஏப்ரல் ஃபூல் பண்ணலான்னு ஜஸ்ட் ஒரு ப்ளே பண்ண. வணக்கம் மேடம், நீங்க எப்போ வந்தீங்க? நீ ஏப்ரல் ஃபுல் கதையை சொல்லும் போதே வந்துட்டேன். ஐயோ, அது கதை கிடையாது, நிஜம். ஜஸ்ட் ஏப்ரல் ஃபூல் பண்ணும் தான் ஃபோன் பண்ணேன். இதை என்ன நம்ப சொல்றியா? போச்சுடா, நீங்க உண்மையிலேயே நம்பிட்டீங்களா? அதான் சிலப்பதிகார கண்ணகி சிலம்போட நீதி கேட்டு பாண்டியன் சபையில ஆவேசமா நுழைஞ்ச மாதிரி கம்போசிங் ரூம்ல நுழைஞ்சு நிக்கிறீங்களா? ஐயோ, இன்னும் நீங்க நம்பலையா மேடம்? என்ன மேடம் இவ்வளவு சீரியஸ் ஆயிட்டீங்க? எப்பவுமே நீங்க தமாஷ் பண்ணலாமா, நாங்க பண்ணக்கூடாதா? மேடம் ஜஸ்ட் ஒரு சின்ன பிளே, ஏப்ரல் ஃபூல் பிளே, அவ்வளவுதான். நீங்க பாரு ரகு, என்னதான் ஜாலியா பேசணும்னு நினைச்சாலும் ஒரு டீசன்சி வேண்டாம்? அட்லீஸ்ட் ஒரு பொண்ணுங்கிற ஒரு மரியாதையாவது இருக்கணும்ல? மேடம் ஜஸ்ட் ஒரு சின்ன பிளே, ஏப்ரல் ஃபூல் பிளே, அவ்வளவுதான். நீங்க பாரு ரகு, என்னதான் ஜாலியா பேசணும்னு நினைச்சாலும் ஒரு டீசன்சி வேண்டாம்? அட்லீஸ்ட் ஒரு பொண்ணுங்கிற ஒரு மரியாதையாவது இருக்கணும்ல? ஐயோ, என்ன மேடம் சொல்றீங்க? உங்க மேல எனக்கு பெரிய மரியாதையே இருக்கு. இனஃப். இந்த மாதிரி விளையாட்டு எல்லாம் எனக்கு பிடிக்காது, இனிமே வேண்டாம். மேடம் விளையாட்டு வேண்டாமா? மீனுகுட்டி, இனிமே தாண்டி விளையாட்டு ஆரம்பம். மச்சப்பெருமாள், நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. நீ ஜார்ஜை மீட் பண்ணணும். அதாவது ரகுராமன் வேஷத்துல இருக்கிற ஜார்ஜை நீ மீட் பண்ணணும். என்ன மீட் பண்ண அவன் ஒத்துக்கணுமே. அதுக்காகத்தான் நான் ஒரு பிளான் பண்ணிருக்கேன். நீ தாதா மச்சப்பெருமாளா போக வேண்டாம். சினிமா ப்ரொடியூசர் மச்சப்பெருமாளா நீ எங்க போ, அவன் முன்னாடி போய் நில்லு. கோட்டு ஷூட்டு கூலிங் கிளாஸ்னு போட்டுக்கிட்டு புது கட்டப்ல போய் அங்கே நில்லு. நீ அவனை மீட் பண்ணி பேசுறதுக்கான அப்பாயின்மெண்ட் மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அவன் என்ன அடையாளம் தெரிஞ்ச உடனே என்ன அவாய்ட் பண்ணிட்டானா? அடையாளம் தெரியட்டும். புதுசா படம் எடுக்க போறேன், நீங்க மியூசிக் பண்ணுங்கன்னா அவன்கிட்ட கேளு. கதை சொல்றதுக்கு ஒரு புது டைரக்டர் நான் ஏற்பாடு பண்றேன். என்ன சார் கோட்டு ஷூட்லாம் போட சொல்றீங்க? புதுசா படம்ன்றீங்க, கதை மியூசிக்னு சொல்றீங்க. நம்ம மூளைக்குல அது ஒன்றும் சரிப்பட்டு வராது சார். ஓ, இங்க பாரு, இந்த கவலையெல்லாம் உனக்கு எதுக்கு? விட்டுரு. சரி, மெயினா நீ செய்ய வேண்டியது என்னன்னா, கதை சொல்றேங்கிற பேர்ல சார்ஜ டார்ச்சர் பண்ணி டென்ஷன் ஏத்தி விட்டுரு. அவனே ஃபர்ஸ்ட் அவுட் ஆகி பேசி நான் ரகுராமன் இல்ல சார்ஜ்னு வெளியே தெரியற அளவுக்கு தன்னை மறந்து நடந்துக்கணும். ஓகேவா? ஓகே சார், அசத்தலான பிளான் தான், அசத்திடுறேன். ஓகே ஓகே. இப்ப சிரிக்காத, ஜெயிச்சதுக்கு அப்புறம் சரி. ஓகே சார். அது வா. சார் எப்போ சார் நாங்க போறது? என்ன மீனா, ஏதோ பேசணும், நீங்க அமைதியா வரீங்க? பாக்குறதுக்கு தான் அமைதியா இருக்கேன், ஆனா உள்ளுக்குள்ள மனசு கடந்து அடிச்சுக்குது. இப்படியெல்லாம் மனுஷங்க மாறுவாங்களா? இப்படியும் மனுஷங்கள்லாம் இருப்பாங்களான்னு இருக்கு. ஏன், ஏதாவது பர்சனல் ப்ராப்ளமா? ஆமாம்,
ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு பைரவி. எதா இருந்தாலும் சொல்லுங்க. ப்ராப்ளம் எதுவா இருந்தாலும் அதை சால்வ் பண்றதுக்கு என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்றேன். ரகு எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தான். ரகு சந்திரசேகர் சார்கிட்ட அசிஸ்டண்டா இருந்தப்பவே உங்களுக்கு நல்ல பழக்கம் தானே? ஜஸ்ட் ஃபோன் பண்றதுல என்ன இருக்கு? பைரவி அவனும் ஜஸ்ட் கால் பண்ணல, ஏதோ ஒரு பிளானோட தான் கால் பண்ணியிருந்தான். பிளானோடவா? புரியலையே. என்கிட்ட ரொம்ப ஒரு மாதிரியா பேசினான். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் குரல் ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கு. இந்த குரல்ல நீ எனக்கு கொஞ்சம் நான் எவ்வளவு நல்லா இருக்கும். முதல்ல உன்னை ரசிச்சேன், இப்போ உன் வயசையும் ரசிக்கிறேன். டார்லிங், ஐ லவ் யூ மீனுக்குட்டி, நீ மேட் இன் கேரளான்னு என்னென்னமோ சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணிட்டான். அவன் 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 போய் இப்படி எல்லாம் பேசுவான் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் பேசினது கேட்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி எனக்கு கை காலம் நடுக்க ஆரம்பிச்சு 2 நாளா ரெக்கார்டிங் கூட போகாம வீட்லயே உட்காந்துருக்கேன். பாத்துக்கோயேன். நேர கார் எடுத்துட்டு போய் இடிச்சு தூக்க வேண்டியதானே? இல்ல ரெக்கார்டிங் ரூம்ல இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு பலார்னு 4 அரை அறைய வேண்டியதானே? அந்த கோவத்தோட தான் நான் வீட்ல இருந்தே கிளம்பினேன். ஆனா அவனை நேர்ல பார்த்த உடனே இன்னைக்கு April 1st ஃபூல்ஸ் டே, சும்மா அவனை ஃபூல் பண்ணணுன்றதுக்காக தான் நான் அப்படியெல்லாம் பேசி கலாட்டா பண்ணேன்னு சொல்லி என்ன அடக்கிட்டான். ஓ, நான் கூட உண்மை நம்பி டென்ஷன் ஆயிட்டேன். சரி விடுங்க. April 1st இதை விட கலாட்டா பண்றவங்களா இருக்காங்க. அவன் ஜஸ்ட் லைக் தட் ஃபோன் பண்ணல, ஏதோ ஒரு பிளானோட தான் ஃபோன் பண்ணியிருக்கான். எப்படி இப்படி சொல்றீங்க? இதுக்கு முன்னாடி, ஐ மீன் சொல்றதுக்கு முன்னாடி இப்படி ஏதாவது நடந்துட்டு இருக்கானா? இல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எப்பவுமே ரகு ரொம்ப மரியாதையா தான் நடந்துக்குவான். இன்ஃபேக்ட் ரொம்ப ரிசர்வ் டைப். என்கிட்ட ரொம்ப அன்பா பேசுவான். நான் ரெக்கார்டிங் ரூம்குள்ள போன உடனே ரொம்ப மரியாதையோட எழுந்து நிப்பான். நான் அவன் இப்படியெல்லாம் பேசுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. நான் எப்பவுமே அவனை ஒரு பிரதரா தான் நினைச்சிருக்கேன். அவனோட எவ்வளவு பர்சனல் விஷயங்கள்லாம் கூட டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். இப்படியெல்லாம் அவன் பேசுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நேருக்கு நேரா முகத்தை பார்த்து கூட பேசுறதுக்கு தயங்குறவன் இப்படி மாறினா? ஐ திங்க் நீங்க வீணா கன்ஃபியூஸ் ஆவறீங்க. நடந்ததை மறந்துடுங்க. வீணா மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. இல்ல பைரவி, என்னால இது அவ்வளவு ஈஸியா மறக்க முடியாது. அவன் பேச்சில் ஒரு தூண்டில் இருந்தது. அவன் பிஹேவியர்ல ஒரு தூண்டில்காரனோட லாவகம் இருந்தது. மீன் மாட்டலன்னு உடனே இறைய இழுக்கிற வேகம் இருந்தது. மறுபடியும் தூண்டில் போடுவான்னு நினைக்கிறேன். ஏற்கனவே அவனால அவ்வளவு பிரச்சனை இருக்கு, இதுல புது பிரச்சனை வரையா? ஜார்ஜ், ஜார்ஜ், உட்காருங்க மேடம். ஜார்ஜ். ரகுராமன், மியூசிக் டைரக்டர், நேஷனல் அவார்ட் வின்னர் ரகுராமன். உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? என் மனசுல நான் என்னென்னமோ நினைப்பேன். எல்லாத்தையும் வெளியில சொல்ல முடியுமா? சொன்னா அவ்வளவு நல்லா இருக்குமா? யோசிச்சு பாருங்க. நீ வந்தது ரகுராமனா நடிக்க. எஸ், ஐ நோ.
I'm doing my level best. இத பார், மீனா கிட்ட நீ என்ன பேசுன? ஓ அதுவா? இப்படி ஸ்ட்ரைட்டா பளிச்சுன்னு கேட்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு மனசுல என்ன நினைக்கிற, என்ன மறைக்கிறேன்னு ஏன் சுத்தி வலிச்சு பேசுறீங்க? மீனா கிட்ட ஐ லவ் யூ கண்ணான்னு சொன்ன தப்பா? எது? நீ லவ் பண்றியா? ஏன் நாங்கெல்லாம் லவ் பண்ணக்கூடாதா? மீனா கிட்ட ஐ லவ் யூ கண்ணான்னு சொன்ன தப்பா? எது? நீ லவ் பண்றியா? ஏன் நாங்கெல்லாம் லவ் பண்ணக்கூடாதா? இந்த புலி புல்லாங்குழல் வாசிக்கூடாதா? லாயர் மேடம், எங்களுக்குள்ளேயும் நிறைய பக்கங்கள் இருக்கு. ஜார்ஜ், உன் மத்த பக்கங்களை பத்தி எனக்கு கவலை இல்ல. வந்த வேலையை மட்டும் பாரு. என்ன லாயர் மேடம், வந்த வேலையோட சொந்த வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தா தப்பா? ஏன்னா படிக்கிற குழந்தைங்களுக்கு பாடம்னு போயிட்டு இருந்தா போர் அடிக்கும்னு கேம்ஸ்க்குன்னு ஒரு பீரியட் ஒதுக்குறது இல்லையா? படிக்கிற குழந்தைக்கே அப்படின்னா இந்த நடிக்கிற குழந்தைக்கு கேம்ஸ் வேணாமா? எப்பவுமே ஆக்ஷனா போயிட்டு இருக்கு, ஒரு சின்ன என்டர்டெயின்மெண்ட் இருக்கட்டும்னு ரொமான்ஸ் பண்ண. ரொமான்ஸ் எல்லாம் வேற இடத்துல வச்சுக்கோ. மீனா கிட்ட வேணாம். லாயர் மேடம், யார்கிட்ட வச்சுக்கணும் யார்கிட்ட வச்சுக்க கூடாதுன்னு நீங்க முடிவு பண்ணக்கூடாது, நான் தான் முடிவு பண்ணணும். ஜார்ஜ், நீ கண்ட்ரோல் இல்லாம போற. மேடம், நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், இந்த ஜார்ஜாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு. உன் ஆட்டோ ரொம்ப அதிகமா இருக்கு. இல்ல, இப்பதான் ஆரம்பிக்குது. இங்க பார், மீனா கிட்ட இது வேணாம். எனக்கு வேணுமே. மீனா யார் தெரியுமா? பொண்ணு யாரு? உங்க தங்கச்சியா, அக்காவா, அண்ணியா? சொல்லுங்க. லாயர் மேடம், எப்பவுமே எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண நினைக்காதீங்க, அப்புறம் நாமே நம்மள கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிடும். நான் யாரையும் கண்ட்ரோல் பண்ண நினைக்கல. நீ போறது ராங் ரூட். ராங் ரூட், ரைட் ரூட், கட் ரூட், சைடு ரூட், பீட் ரூட், எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க இந்த கைட வேலையை விட்டுட்டு சைட் கொடுங்க, நான் போயிட்டே இருப்பேன். பொண்ணு, என்ன சொல்றதுன்னு தெரியல. என்ன நான் செஞ்ச பாவங்கிறீங்களா? அப்படி சொன்னா நீங்க தான் பாவம். முதல்ல ஒன்ன நான் டிஸ்போஸ் பண்ணணும். ரொம்ப காமெடியா இருக்கு மேடம். நீங்களே ப்ரப்போஸ் பண்றீங்க, நீங்களே டிஸ்போஸ் பண்றேன்னு சொல்றீங்க. சத்தியமா உங்களை புரிஞ்சுக்கவே முடியல. கேம் ஆரம்பிச்சு வச்சவன் நான் தான். அதை கண்டினியூ பண்றதும் கட் பண்றதும் எப்படின்னு எனக்கு தெரியும். லாயர் மேடம், ஸ்டார்ட் பண்றது தான் மத்தவங்க. என்ன பேரு புயல் மாதிரி வர? புயல் மாதிரி இருந்தும் போன் ஊதி தள்ளுறான் அந்த ஜார்ஜ். என்னாச்சு பேரு? வேற மாதிரி டார்ச்சர் கொடுத்தவ இப்ப புதுசா ஒரு டார்ச்சர் ஆரம்பிச்சிட்டான். என்ன டார்ச்சர்? நிதானமா சொல்லு. சிங்க மீனாக்கு போன் பண்ணி அசிங்கமா பேசி ஐ லவ் யூன்னு சொல்லிருக்கான். நாலு அரை குடுக்கலான்னு தேடி போன மீனா கிட்ட, ஐயோ நான் அப்படியெல்லாம் பேசுவேனா, எனக்கு ஏப்ரல் 1 உங்களை ஏப்ரல் ஃபுல் பண்ணணுங்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணேன்னு பேசி சமாளிச்சிருக்கான். புது ரூட்டை பிடிச்சிட்டான் அவன். எப்போ என்ன பண்ணுவோன்னு தெரியல, அதானே? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு கேட்கலான்னு நேரா ரெக்கார்டிங் தியேட்டர் போனேன். ஆனா நான் ஒரு வார்த்தை பேசுறேன், அதுக்கு அவன் 4 வார்த்தை பேசுறான். ஹைகோர்ட்ல ஆர்கியூ பண்ற என்னையே அவன் தண்ணீர் அடிக்கிறான். எப்படிதான் அவனை கண்ட்ரோல் பண்றதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப டேஞ்சரஸா இருக்கா. ரிலாக்ஸ். ஏன் டென்ஷன் ஆகுற? ரிலாக்ஸ் ஆரு. இங்க பார், திருடனை பிடிக்கிறத விட கதவுக்கு பூட்டு போறது பெட்டர். ஜார்ஜை தடுக்கிறத விட மீனாவை பாதுகாப்பா வச்சுக்கிறது பெட்டர் இல்லையா? இனிமே மீனா மேல நான் ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கேன். ஜார்ஜ் மீனாவை அப்ரோச் பண்ணாமலையும் அவங்களுக்கு ஆபத்து இல்லாம பாத்துக்கவும் நான் இருக்கேன்.
நீ கொஞ்சம் பொறுமையா அவனை டீல் பண்ணு. தேவையில்லாம முறைக்க வேண்டாம், தேடி போய் சிரிக்கவும் வேண்டாம். சரியா? ஓகே, நீ சொன்ன மாதிரியே நான் நடந்துக்கிறேன். பட் என்ன சொல்லிட்டு நீ ஏதாவது கோவப்பட்டு அவன் மேல கை வச்சிடாத. பைரவி, நீ சொல்லாம நான் எதுவும் செய்ய மாட்டேன். தேவைப்பட்டா உன்கிட்ட சொல்லிட்டு அவனை தீர்த்துருவேன். அவ்வளவுதான். நீ தைரியமா இரு. பைரவி பேர்ல இருக்கிற வைப்ரேஷன், அந்த அதிர்வலை உன்கிட்ட இருந்துகிட்டே இருக்கணும். ஓகே, போய் ரிலாக்ஸ் ஆரு. ஓகே சரி. வாங்க மீனுக்குட்டி. இந்த பாட்டு ஒரு எரோட்டிக் சாங். காமரச சொட்டணும். சகல கலவலன் படத்துல ஒரு பாட்டு வருமே, நிலா காயுது, நேரம் நல்ல நேரம், நெஞ்சில் பாயுது, காமன் விட பானம். அதே மாதிரி காதலனும் காதலியும் வயக்காட்டுல ராத்திரி எப்படி நம்ம 2 பேரும் இப்போ தனியா இருக்குமே, அந்த மாதிரி பக்கத்துல பக்கத்துல அவனோட மூச்சு காத்து அவ மேல படுது. அவ போட்டிருக்கிற பவுடர் வாசம் லேசா இவன் மூக்குல ஏறுது. என்ன ரகு இதெல்லாம்? என்ன இதுனா? இதான் மூடு. லவ் எரோட்டிக் மூட். லவ் மூட், எரோட்டிக் மூட் எல்லாமே சாங்ல தான் இருக்கணும், நமக்குள்ள இல்ல. ஏன் நமக்குள்ள இருக்க கூடாது? நீங்க பொண்ணு தானே, நான் ஆம்பளை. ஐ ஹேவ் நோ ப்ராப்ளம்ஸ் அபௌட் இட். அப்போ ஒரு பொண்ணு ஆம்பளைனா 2 பேருக்குள்ளேயும் உறவு இருக்கணுமா? என்ன பேசுறீங்க? எல்லாத்துக்கும் ஒரு வரமுறை இல்ல. வரமுறைனா? ரகு, சந்திரசேகர் சாருக்கு என் மனசுல என்ன இடம் இருக்குன்னு உனக்கு தெரியாது? அது தெரிஞ்சிருந்தும் உன்னால எப்படி இப்படி எல்லாம் நடந்துக்க முடியுது? இது உனக்கே குரு துரோகமா தோணலையா? மீனுக்குட்டி, நான் முத சென்னை வந்தப்போ வழிகாட்டுச்சுங்கிறதுக்காக மயில்கல்ல நான் கடவுளை நினைக்க முடியுமா? இல்ல நிழல் கொடுத்ததுக்காக மரத்தை நான் தலையில தூக்கிட்டு போக முடியுமா? எனக்கும் சந்திரசேகர் சாருக்கான உறவு அந்த மாதிரி தான்.